துபாயிலே என்னை அழைத்து ஒரு நிகழ்ச்சியை நடத்த விரும்பினார்கள். அங்கே எனக்கு ஏதேனும் ஒரு பாராட்டு பட்டத்தை வழங்க வேண்டும் அல்லது விருதினை வழங்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பிய போது தொலைபேசி வாயிலாக அண்ணன் அறிவுமதி அவர்களிடத்தில் தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் சொன்னதுதான், திருமாவுக்கு எழுச்சி தமிழர் என்று நீங்கள் ஒரு பாராட்டை தர வேண்டும், பட்டத்தை தர வேண்டும், அடைமொழியை தர வேண்டும் என்பதாகும். அது இன்றைக்கு நிலைத்து போயிருக்கிறது. இவையெல்லாம் எனக்கு பெரிய அளவிலான ஒரு அங்கீகாரத்தை தந்தது. இந்த அங்கீகாரம் எனக்குள் உறங்கி கிடக்கிற போர்க்குணத்தை உசுப்பியதே தவிர தலைக்கணத்தை ஏற்படுத்தவில்லை. எனக்குள் கனன்று கொண்டிருக்கிற நெருப்பை அது மேலும் ஊதியது, ஊதி பெருக்கியது. அது ஊக்கத்தை தருவதாகவும் உள்ளுக்குள் உறங்கி கிடக்கிற அந்த ஆற்றலை மேலும் மேலும் பன்மடங்கு பெருகச் செய்வதாகவும் அமைகிறது. ஒவ்வொரு சொல்லும் ஒரு அங்கீகாரத்தை தருகிற போது, அந்த ஏற்பிசைவு கிடைக்கிற போது நமக்குள் உறங்கி கிடக்கிற ஆளுமை விழித்துக் கொள்கிறது. அதுதான் ஆளுமை. அந்த ஆளுமையை விழிப்புறச் செய்கிற நிகழ்வுகளாகத்தான் இது போன்ற நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம்.